எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய யோகங்களை உருவாக்குகின்ற ஒரு கூட்டு சேர்க்கை ஆதிக்கத்தை கொண்டு இந்த மனிதனை வாழ வைக்கின்ற யோகங்களை கொடுக்கிறது என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே ஒவ்வொரு யோகங்களையும் சொல்லி அதற்குண்டான விளக்கங்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடு மனை சொத்து சுகம் என்று சொல்லக்கூடிய ஏற்பாட்டோடு மிகப்பெரிய லெவலில் போய் செட்டில் ஆகிறது உண்டு. அதை அடைவதற்கு அவர்கள் பட்ட பாடு கஷ்டங்கள் சொல்லி மாளாது, அது அவர்களுக்கே தெரியும் என்று சொல்லுகின்ற விதத்திலே வாழ்க்கையில் சிரமப்பட்டு சில பேர்களுக்கு சொத்துகள் சேரும். அதுவும் குறிப்பாக பழைய காலத்திலே சொல்கிறது உண்டு, வீட்டை கட்டிப்பார் திருமணம் செய்துப்பார் என்று ஒரு பழமொழி உண்டு. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு என்பது எல்லோருக்கும் இருந்தாலும் கூட அதை செய்து முடிப்பதற்குள்ள படுகிற பாடு, வருகின்ற தொந்தரவுகள், வருகின்ற சச்சரவுகள், கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், இப்படி எத்தனையோ சிக்கல்களை சிரமங்களை கடந்து ஒரு மனிதன் ஒரு நல்ல வீட்டை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு வளருகிறார். அதற்காகவே வாழுகிறார், ஏற்படுத்தி கொண்டு அனுபவித்து மகிழ துவங்குகிறார். இப்படியெல்லாம் வீடு கஷ்டப்பட்டு லோனை கடனை போட்டு வாங்கினதுக்கப்புறம் சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கடைசி வரைக்கும் குடியிருக்க முடியாமல் போயிடுறாங்க. ஒன்று லோனை கட்ட முடியல, இல்லை அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வருமானம் குறைஞ்சி போகுது, இல்லை திட்டமிடாமல் மிகப்பெரிய கடனை வாங்கி வீட்டை கட்டினதுனால வீட்டுக்குள்ளே நிம்மதியாக குடியிருக்க முடியல, இது வேண்டாம் விற்றுட்டு செட்டில் பண்ணிடலாம் இப்படின்னு யோசிக்கிறோம். இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய இன்றைய காலத்து செய்திகளுக்கு நம்மவர்கள் ஒரு காலத்திலேயே இதற்கான பொருள் விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் வீடு கிடைக்கும், ஆனால் யாருக்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்க முடியாமல் திரும்ப அந்த வீட்டை இழக்க வேண்டியது வாய்ப்புகள் வரும் என்று சில வரிகளில் அழகாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆக இந்த வீடு என்று சொல்லக்கூடிய விஷயமே ஒரு கனவு, அது இருக்கணும், அது இருந்தால் தான் மதிப்பு மரியாதை புகழ் என்று அதற்காகவே ஓடி திரிந்து கஷ்டப்பட்டு அதை தக்க வைத்து கொள்ள முடியாமல் போகின்ற போது ஏற்படுகின்ற பரிதவிப்புங்கிறது மிகப்பெரிய விஷயம். வழங்கும் 4ஆம் அதிபதியும் வளர் சத்துரு நீசத்திலும் ஒழுங்கும் வியத்தாதிபதியின் தனத்தில் உறச் சம்மாதி செங்கோலும் முழங்கு 4ஆம் அதிபன் கூட நல்லோர் நோக்கமராதிருக்க தலங்கும் பங்கு மனையெல்லாம் தானும் பறிப்போம் தப்பாதே என்று ஒரு வார்த்தை உண்டு. ஆக இந்த செயல் சொல்லுகின்ற விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் என்று சொன்னாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுகம் என்று சொல்லுவதும் அம்மாஸ்தானம் என்று சொல்லுவதும், இதைவிட கொஞ்சம் வயதானதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் கடந்து சொல்லுகின்ற போது ஒரு வீடு மனை வாகனம் என்று சொல்லுகிற இடம். ஆக இந்த 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சத்ருவாகவோ நீச்சத்திலேயோ நீச்ச கிரகங்களின் சேர்க்கையோ பெற்றிருக்குமானால் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கணும். இப்போல்லாம் நானே கேள்விப்படுறதுண்டு, என்னை பார்க்க வர்றவங்கள்ட்ட கூட சில குறைகள் இதெல்லாம் பார்க்குறோம். 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா 50,000த்தையும் லோன் கட்டுறதுக்காக 50 லட்ச ரூபாய் வீட்டுக்கு கடன் வாங்கினா அது எப்படி கட்டி முடிக்க முடியும்? ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக வீடு கிடைச்ச மகிழ்ச்சியில் லோனை கட்டுவீங்க. அதுக்கப்புறம் மற்ற செலவினங்கள் வருகிற போது லோன் கட்ட முடியாமல் போகும். ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய கோள், அந்த கிரகம் என்று சொல்லக்கூடியது நீச்ச சத்துருக்களால் சூழப்பட்டிருந்தால் இணைந்திருக்குமானால் திட்டமிட தெரியாமல் ஒரு வீடு மனையை அமைத்து கொள்ளுகின்ற வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். இது ஜாதகத்தில் பார்க்குறதே சொல்கிறது உண்டு. இந்த ஜாதகத்துக்கு சொந்த வீடு அமைகிற யோகம் கொஞ்சம் கம்மி, நிதானமாக பார்த்து யாரு கூட சேர்ந்து ஒரு ஜாயிண்டாக போட்டு வாங்கிக்கோங்க இப்படின்னு சொல்கிறது உண்டு. வழங்கும் 4ஆம் அதிபதியும் வளர் சத்துரு நீச்சத்திலும், சத்துருவானாலும் நீச்சமாயிருந்தாலும் ஒழுங்கும் வியத்தாதிபதியின் தனத்தில் உறங்கு சன்மாதி செங்கோலும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட நீச்ச பலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வேறு யாராவது ஒரு நல்ல நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்து கொண்டிருந்தால் ஓரளவுக்கு இவங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனாலும் அமைதியான வாழ்க்கை இருக்குமா என்றால் அந்த இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதுபோல் 12ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய பாடலில் மிகப்பெரிய சொத்துகள் சேரும். அதாவது உப்பரிகை மாடகூடம் உதயத்தில் கட்டுவான் பாரி என்று ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிற போது இளமையிலேயே சொத்துகள் சேரும் என்று சொல்லக்கூடிய நீதியை அது சுட்டி காட்டும். ஆனால் இந்த 12ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று போனாலோ
அல்லது 2ஆம் இடத்திலே ஒரு அசுப கிரக சேர்க்கை கூட்டணியிலே இந்த 12 குடையவன் இணைந்து விட்டாலோ இவர்களுக்கும் கிடைத்த வீட்டில் இருந்து வாழுகின்ற யோகம் குறைந்து அதை எப்படியாவது இன்னொருத்தருக்கு வித்திரனோ இல்லை பறிபோகனோ இப்படிப்பட்ட குறை குற்றங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆக 4ஆம் இடத்ததிபதியை முக்கியமாக கவனிக்கணும், 12ஆம் இடத்ததிபதியை முக்கியமாக கவனிக்கணும். அதுபோல சூரியன் புதன் 4ஆம் இடத்ததிபதி இவர்கள் இணைந்து ஒரு சுபகிரக பார்வை பெற்றிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கெல்லாம் இந்த சொந்த வீடு மனை வாசல் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுபோல இந்த சூரியனும் 4ஆம் இடத்ததிபதியும் இணைந்து அசுப கிரக கூட்டு சேர்க்கை இருந்தாலும் அசுப கிரகங்களோடு கூட்டணி வைத்து கொண்டிருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு வீடு அமையுமே தவிர அதை மாற்றிக்கொண்டே செல்லக்கூடியவர்கள், அதை மாற்றிக்கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால திட்டமிட தெரியாமல் கட்ட தெரியாமல் கட்டிட்டு அதை லோன் வாங்க தெரியாமல் வாங்கி மிகப்பெரிய சோதனைகளுக்கு உள்ளாகி அதை விட்டு கொடுத்துட்டு மனபாரத்தோடு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகளும் வரும். ஆக வீடு வாங்கணுங்கிற ஆசை நியாயமானது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்குண்டான தகுதிகளை ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு நாம் புறப்பட்டு செல்லுகிற போதும் நாம் எந்த அளவிற்கு நம்ம ஒரு வீட்டை வாங்கி குடியிருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிட்டத்தட்ட யோசிக்கணும். வரவுக்கு மீறிய அல்லது தகுதிக்கு மீறிய எந்த செயல்களும் நம்மை கண்டிப்பாக அதில் இருக்க விடாது, தக்க வச்சிக்க முடியாது. இப்படிங்கிறதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உறுதியாக கண்டிப்பாக எந்த விதத்திலும் உங்களுக்கு வீடு மனை வாசல் சொத்து சுகம் என்று சொல்லக்கூடியதை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆக 4ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி சூரியன் 4ஆம் இடத்ததிபதி இவர்களெல்லாம் அசுபகிரக கூட்டு சேர்க்கையோடு இருந்தார்கள் என்றால் நீங்கள் வீடு வாங்குகிற போது வீடு கட்டுகிற போது மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற செய்தியை இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். மீண்டும் நாம் இதுபோல நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜனீஷ் லோக்நாத். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு 10-15 கன்னட படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது குரங்கு பொம்மை என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படம். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் அப்புறமா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் ட்ரெய்லரை பாருங்கள், பாட்டு கேளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நன்றி. Hi viewers, this is me Delna. I am basically a Malayali. குரங்கு பொம்மை படத்தில் விதார்த்துக்கு பேரா பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் எ வில்லேஜ் கேர்ள். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு கேரக்டர். டைரக்டராக இருந்தாலும் கோஸ்டார் விதார்த்தாக இருந்தாலும் பாரதிராஜா சாராக இருந்தாலும் எல்லாரும் கூட நடிக்கும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஒரு டியூட் சாங் இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சாங். ஃப்ரீ டைம்லலாம் கூட நான் அந்த சாங் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. தட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். விஷுவல்ஸில் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு, போர்ட்ரெயின் பண்ணியிருக்கு. விதார்த்தாக இருந்தாலும் கொரியோகிராஃபராக இருந்தாலும் டிரெக்டராக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ரொம்ப 100% டெடிக்கேட்டடாக நாங்கள் அந்த சாங் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் என்ன பண்ணி வச்சுருக்குன்றது பார்க்குறதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்யூ. எல்லோரும் படம் தியேட்டரில் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த குரங்கு பொம்மை படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். திருடன் காமெடியன் கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் விதார் சார், இயக்குனர் பாரதிராஜா சார், தேனப்பன் சார், குமரவேல் சார் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இதில் நான் ஒரு புதுமுகம். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இயக்குனர் நித்லன் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரஷ்லாம் பார்த்துட்டு பாரதிராஜா கூப்பிட்டு யார் அந்த பையன் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கை கொடுத்து பாராட்டினாங்க. அதை கேப்டன் டிவி மூலயமா அவங்க கூட பக்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் புதுசுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நேயர்களுக்கு நண்பர்களுக்கு
என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரேயாஸ்ரீ மூவிஸ் கண்ணன் சொல்லியிருப்பாரு, நானும் ஒரு நண்பர் இங்கே வந்துட்டு இப்படி ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது நிதிலனுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருந்தால் அவர்கிட்ட படம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஆரம்பித்தோம். அதில் ஒரு டயலாக் இருக்குது, உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாமா அப்படின்னு. அப்படி தான் நிதிலனை பார்த்து நான் சொன்ன விஷயமே. எனக்கு இந்த இடத்துல குரங்கு பொம்மை எனக்கு அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அந்த படம் மூலமாக எனக்கு 2-3 படங்கள் வந்தது, நல்ல படங்கள் வந்தது. சில கதைகள் என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாதிரி கதைகள் எனக்கு அமைஞ்சது. நான் ரிலீஸ் ஆகி ஹிட்டாகிறதுக்கு முன்னாடியே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நிதிலனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. நான் சினிமா பார்த்து சினிமா எடுக்க வந்த ஒரு பையன், இதுதான் உண்மை. எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்த படைப்பாளிகள் பாரதிராஜா சார், பாலுமகேந்திரா சார், கமல்ஹாசன் சார், திரு வெற்றிமாறன் சார், திரு தியாகராஜன் குமாரராஜா சார் அவர்கள், திரு அகிரா குரோசவா, ஃபெலினி, டிசிகா, எல்லா படைப்பாளிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாரதிராஜா சார் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நான் போடுறதுவே இல்லை. ஸோ நன்றி சார். எல்லோரும் சொன்னாங்க இந்த படம் பண்ணும்போது பாரதிராஜா பண்ணுறேன், எப்படியா பண்ணுவேன், அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பயம் கொடுத்து விட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் கிரியேட் பண்ண கொடுத்த விதம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வரும். என்னென்னா எங்கள் ஊரில் வந்து எல்லா வீட்லையும் மாடு வளர்ப்பாங்க. இப்போ மாடு இல்லை, விவசாயமே இல்லை வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாடுக்கிட்ட வந்து ஒரு குட்டி பையன் மட்டும் ரொம்ப அந்த மாடை ஒட்டியே விளையாடுவான். ஒரு பெரிய ஆள் போனால் கூட மாடு முட்டும், ஒரு பொம்பளை யார் போனால் முட்டான், குட்டி பையன் மட்டும் விளையாட்டு இருப்பான். தோல் விளையாடுவான், வா ஓ என்ன வேணா பண்ணுவான், அது எதுவுமே செய்யாது. அது காரணம் வந்து அந்த மாடு அவனுக்கு பயப்பட அர்த்தம் கிடையாது. மாடு முட்டுச்சுன்னா அந்த பையன் தாங்க மாட்டான், மாட்டுக்கும் தெரியும், அந்த பொடி பையனுக்கும் தெரியும். அந்த பொடி பையன் யாரும் நான் தான். அது மாடு இல்லை, சிங்கம். நன்றி, பாய் பாய், தேங்க்யூ. இனிய தமிழ் மக்களே, வளர்கின்ற ஒரு பெரிய கலைஞன் எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலைன்னா, ஏன்னா சில அங்கீகாரங்கள் சில இடங்கள் வேணும். ஒரு புதிதாக நடப்பட்டு முளைவிட்டு இருக்கும் இந்த பயிருக்காக 4 வார்த்தைகள். ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் எதையும் அந்த கதாபாத்திரத்தை மட்டும் யோசித்து ஒரு பாரதிராஜா என்கின்றவனை தூக்கி எறிஞ்சிட்டு நின்னேன். அதுக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொன்னால் அவன் வித்தார், நீங்கள் இன்னும் அவன் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், அதே போல் வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு கஷ்டப்பட்டான். ஆனால் மிகப்பெரிய வெளிச்சம் அவன் மேல் விழ இருக்கிறது. நாங்கள்லாம் பாலச்சந்தர், பாரதிராஜா, பாலுமகேந்திரா அதெல்லாம் வேற, அது ஒரு காலகட்டம். இப்போ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு ஒரு புதிய யுகத்தில் ஒரு வீகம் எடுத்திருக்கின்றார்கள் பல இளைஞர்கள். அதில் குறிப்பிடத்தக்க வர்ணிக்கிறார். உனக்கு ஒரு நாள் ஒரு விருதாவது தேசிய விருது வரும் சிறந்த நடிப்பிற்காக எனக்கு விடைபெறுகிறேன். நன்றி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் மரகத திரைப்படத்துடைய இயக்குனர் ஏ.கே. சரவணன் பேசுகிறேன். மரகத நாணயம் இது வந்து ஒரு பழங்காலத்து ஒரு பொருள் தான். அந்த மரகத நாணயம்ங்கிறது அது ஒரு அரசர் காலத்து பொருள், அது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் ஆபத்தானதாக இருக்கும். அதை தேடி போகிற ஹீரோ, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆனந்தராஜ் சார் டீம், இந்த 2 டீம் அதை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது. அது போக இதில் ஆதி சார் வந்து இந்த மரகத நாணயத்தை அடையிறதுக்காக அவர் ஒரு மேற்கொண்ட ஒரு விஷயம், அதில் தேர்ந்தெடுக்கிற ஒரு வழி, அதில் ஏற்படுற சிக்கல் அப்படிங்கிறது தான் மற்ற கதை. இது முழுக்க ஒரு காமெடி பேட்டர்னில் தான் இந்த படம் இருக்கும். பொதுவாக இளைஞர்களுக்கு, குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு பிடிச்சமான விஷயங்கள் இதில் நிறையா விஷயங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவங்க வந்து
பார்க்குற இந்த 2 மணி நேரம் 10 நிமிஷம் முழுக்க முழுக்க என்கேஜிங்காக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முழு கேரண்டி நாங்கள் தருவோம். கூடிய விரைவில் இப்போ திரைக்கு வர இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் முனிஷ்காந்த். இப்போ மரகதனானம் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். என்னோடய கேரக்டர் வந்து நான் டபுள் ரோலாக பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு ரோல், அதுக்கடுத்து இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, இது ஃபேண்டசி படம்னால சில விஷயங்கள் தவிர்க்கப்படுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபேண்டசி குழந்தைகள் கண்டிப்பாக பெரியவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். இதில் மெசேஜ் அப்படி இப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். படம் பார்த்துட்டு வர்றப்ப ஒரு ஃபீல் இருக்கும். சரி, கொடுத்த பணத்துக்கு அந்த 2 மணி நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தேன்டா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக வந்து பார்ப்போம். கேப்டன் டிவி வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் அருண்ராஜா காமராஜ் பேசுகிறேன். மரகத நாணயம் படத்தோட இப்போ அவங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கோம். மரகத நாணயம் பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நான் நேசமணி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இது ஒரு 40-45 வயசு உள்ள ஒரு ஆள், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்கான கேரக்டராக இருக்குது எனக்கு. இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், 2 பாட்டு பாடியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இது ஒரு புது டீம், புது கான்செப்ட், புது முயற்சி. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் and please support us. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நிக்கிகள் ராணி. மரகத நாணயம் is my next release and இந்த படம் வந்து it's a adventurous fantasy comedy thriller. ஆமா, நிறைய genres ஓட காம்பினேஷன் ஒரு படம்ல இருக்கும். and yes, படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. so I'm really excited about it. மரகத நாணயம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. so எல்லாரும் ப்ளீஸ் போயிட்டு மூவி தியேட்டர்ல பாருங்க. watch it with your family, watch it with your friends and especially watch it with your kids. Thank you. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நான் தான் உங்கள் ஆதி பேசுகிறேன். இந்த படம் வந்துட்டு ஒரு வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் தான். என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வழக்கம் போல் ஹீரோயின் அந்த ட்ராக்ல போகாத ஒரு படம். ஒரு 5 கேரக்டர்ஸ் மேலே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் மரகத நாணயம். அந்த 5 பேரில் வந்து நான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணோம். காமெடி படம்ன்றதுனால ப்ளஸ் அட் த சேம் டைம் நிறைய த்ரில்லிங்கான எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய சேசிங் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறது. ஐ திங்க் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கிட்ட இருக்கிற தியேட்டர்ஸில் வரப்போகுது. போயிட்டு படத்தை தியேட்டரில் மட்டும் பாருங்கள். டோட்டல் ஃபேமிலி எடுத்துகிட்டு போங்க. இட் இஸ் அ யூ ஃபிலிம் அண்ட் க்ளீனான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் மரகத நாணயம். எப்பயுமே ஒரு புது கான்செப்டையும் சரி, புது ஒரு ட்ரையல் வந்து தமிழ் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அண்ட் இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் போப். இன்னைக்கு மரகத நாணயம் இந்த சந்திப்பில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மரகத நாணயம் படத்தில் எனக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக அந்த கேமியா மாதிரி வந்து ஒரு 2 சீன் நடிச்சுட்டு அப்படியே கிளாப் வாங்கிட்டு போகிற கேரக்டர் மாதிரி இல்லாமல் படம் ஃபுல்லாக ஒரு கேரக்டர் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணிக்க நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் அண்ட் நன்றி நம்ம படத்தோட டைரக்டர் ஏஆர்கே சரவணனுக்கு. அப்புறம் படத்தோட இன்னொரு பலம் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் PV சங்கரண்ணா. அண்ட் நம்ம இன்னொரு படத்துக்கான ஸ்பெஷல் யாருன்னு கேட்டால் படத்தோட மியூசிக் டைரக்டர் திபு நயனன் தாமஸ். இவங்க எல்லாருமே சூப்பராக எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அருமையான 5 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது படத்தில். அண்ட் ட்ரெய்லருக்கே பெரிய வரவேற்பு வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படத்துக்கும் அந்த வரவேற்பு இருக்கும். உங்கள் எல்லாருடைய ஆசையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற வகையாக தான் அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மரகத நாணயம் படத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு மீட். மரகத நாணயம் நல்ல தமிழ் தலைப்பு. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டில்லி பாபு அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவர இருக்கின்ற ஒரு அற்புதமான கதையம்சம் கொண்ட ஒரு சஸ்பென்ஸ் உள்ள ஒரு சப்ஜெக்ட். அது காமெடியும் இருக்கும், சீரியஸும் இருக்கும், நல்ல உணர்ச்சிபூர்வமான காட்சிகளும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு தேடலும் இருக்கும். எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அலிபாபா அவர்களுடைய தயாரிப்பில் சரவண் அவர்களுடைய இயக்கத்தில் பல நடிகர் நடிகைகள் நடிப்பில் உருவாகி இருக்கும் இந்த மரகத நாணயம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக நீங்கள் ஆக்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கேப்டன் டி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் சக்தி சிவன் பேசுகிறேன். வலையில் ஆடியோ லான்ச் இன்னைக்கு. அந்த படத்துடைய சாங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக சாங்ஸ்னால் வந்து கதைக்கு ரிலேட்டடாக தான் பண்ணுவாங்க. இதில் கதைக்கு ரிலேட்டடாக வந்து லிரிக்ஸு ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சதுனால இந்த சாங் கேட்க கேட்க ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஸ்கிரிப்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைரக்டர் குருசேகர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. இந்த படத்தில் நடிக்க பார்த்து எனக்கு நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் கிடைச்சிது. அது படமாக பார்த்து அந்த அனுபவமும் இருந்துச்சு. நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். கேப்டன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படம் பாருங்கள். ஹலோ, திஸ் இஸ் முரளி சுப்ரமணி, வளையல் படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை வந்து காளியப்பன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி குருசேகரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து என்ன ஸ்னேகன் சார் அப்புறம் மோகன்ராஜ் 2 பேர் பாடல்கள் எழுதியிருக்காங்க. 3 பாட்டு இருக்குது. 3 பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து என்னென்னா ஒரு டூயட், வெஸ்டர்ன் சோலோ, மேல் சோலோ சாங் ஒன்று. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கானா சாங் ஒன்று இருக்குது. அந்த கானா சாங் வந்து ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. அதில் வந்து எழுதிட்டு நான் டியூன் போட்ட சாங்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் டூயட் ஒன்று இருக்குது, அது வந்து மோகன்ராஜ் எழுதியிருக்காரு. ஸோ 3 சாங்குமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல விஷுவலும் ரொம்ப நல்லா இருக்குது. படமே வந்து நல்ல பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். I would like to thank my director and my producer sir, director Guru Shekhar sir and producer BR sir. Thank you so much. This is my first film in Tamil. எனக்கு தமிழ்ல பேசுறது ரொம்ப மிஸ்டேக் ஆகும், பட் ஐ எம் ரியலி சாரி. நான் ட்ரை பண்ணேன். இந்த படம் நான் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுங்க நான் சென்னைக்கு. ஸோ அப்போ டைரக்டர் சார் ஒரு மேனேஜர் சார் சொல்லிச்சு ஒரு ஃபிலிம் இருக்குமாம்மா, ஆடிஷன் இருக்குமான்னு. ஸோ ஐ வெண்ட் தேர். ஸோ செலக்ட் எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறமா எனக்கு ஒரு வேர்டு தமிழே தெரியாது. இன்னும் நெக்ஸ்ட் படத்துக்கு ரொம்ப ரொம்ப பேசும் தமிழ்லன்னு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை எல்லாம் தமிழ்ல என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும். நான் நிறைய படம் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும். காட் கிரேஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தமிழ்ல தப்பா பேசிட்டேன்னா ஐ எம் ரியலி சாரி. தேங்க்யூ. என் பேர் மார்ட்டின் டேட்டஸ். இந்த படத்தை பீச்சாங்காய் படத்தோட ஆர்ட் டைரக்டர். அதிகபட்ச பங்குகள் இருக்குது இந்த படத்தில். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சுட்டு இந்த ஸ்கிரிப்டோட விஷுவல் எப்படி வருங்கிறத டிசைன் பண்ணுறது ஆர்ட் டைரக்டரோட வேலை. அதாவது கற்பனையில் எழுதின ஒரு சில விஷயங்களுக்கு உருவம் கொடுக்கறது. இந்த சீனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கணும், இந்த மூடுக்கு என்ன அட்மாஸ்பியர் இருக்கணுங்கிறத தெளிவாக டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து இது ஆக்சுவலாக ஒரு பிளாக் காமெடி மூவி. ஸோ இந்த மூடுக்கு என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுல தெளிவாக இருந்து அந்த மாதிரி செட் ஒர்க்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி கலர்ஸு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து சுகுமார் கணேசன். பீச்சாங்கை இந்த படத்தில் வந்து நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். 2 பாட்டு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பீச்சாங்கையுடைய மெயின் டைட்டில் சாங், தீம் சாங் எல்லாத்துக்குமே வந்து இது இப்போ பிடிக்கணும். ஸோ வார்த்தைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ரொம்ப லைட், எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கணும். மற்றபடி பார்த்தாச்சுன்னா அதில் ஒரு பெரிய வார்த்தைகள் இல்லாத மாதிரி தெரியணும், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். ஸோ பண்ணி தான் அந்த மாதிரி பீச்சாங்கை சாங்கை பண்ணோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். எங்கள் டீம் வந்து ரொம்ப பெரிய டீம்லாம் கிடையாது, ஒரு சாதாரண டீம் தான். பட் அதை வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து மீடியாவுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது.
ஸோ அதேமாரி அந்த படம் வந்து ஒரு ஒருத்தான படம்ன்றது ஸ்க்ரீனுக்கு வரும்போது கண்டிப்பாக தெரியும். அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பீச்சாங்கை படத்தை தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயினாக. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பீச்சாங்கை படத்தோட இயக்குனர் அசோக். எங்கள் படம் வந்து ஜூன் 15 ரிலீஸ் ஆக இருக்குது. இது வந்து ஒரு இடதுகை பழக்கமுள்ள ஒரு பிக் பாக்கெட்காரனை பற்றின கதை. ஸோ அவன் சென்னையில் இருக்காங்கிறதுனால சென்னையோட லோக்கல் ஸ்லாங்கில் பீச்சாங்கைன்னு டைட்டில் வச்சோம். இன்னொன்று பீச்சாங்கைங்கிறது கொஞ்சம் கேட்சியாக இருக்குது அப்படிங்கிறனாலையும் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்தில் வந்து இடதுகை பழக்கமுள்ள பிக் பாக்கெட் ஹீரோ அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடதுகை வந்து ஒரு பேச்சை கேட்காது. ஸோ அவருக்கு ஒரு பெக்யூலரான ஒரு வியாதி வரும். ஸோ அதனாலையும் அதுக்கு பீச்சாங்கைன்னு கையை வச்சு டைட்டில் வச்சோம். ஜென்யூனான என்டர்டைன்மெண்ட் இருக்குங்க. இதில் வந்து நான் மெசேஜ்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. மெசேஜ் சொல்லி நான் உங்களோட அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ண கிடையாது. எனக்கு மெசேஜ் சொல்கிறதுல உடன்பாடும் கிடையாது. இது ஒரு ஜாலியான ஃபன் ஃபீல்டு காமெடி ஃபிலிம். வந்து நீங்கள் ஜாலியாக சிரிச்சிட்டு போகலாம். அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் உள்ள நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்குது. அதாவது ஜாலியான படங்கிறதுக்காக கண்டதையும் நாங்கள் எடுக்க கிடையாது. ரொம்ப கதை ஒட்டி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய கதையிலேயே காமெடி இருக்குது. எப்படி சூதுகம் படத்தில் கதையில் காமெடி இருந்துச்சோ, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தில் கதையில் காமெடி இருந்துச்சோ, அந்த மாதிரி எங்கள் படத்தில் கதையிலேயே காமெடி இருக்குது. காமெடி வந்து வாலண்டியராக நாங்கள் புகுத்த கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களும் படத்துலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். ஜூன் 15 பீச்சாங்கை தமிழகம் முழுவதும் வெளியாகுது. எல்லாருமே தேட்டரில் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய முயற்சிகள் வந்து அதனால் வளரும். ஹலோ கேப்டன் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் ஸ்ருதி சாய். நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்கேன். இதில் ஹீரோ வந்து ஒரு பிக் பாக்கெட்டர். ஸோ அவருக்கு ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கில் ஒரே ஒரு ஃபீமேல் மெம்பர் தான் அது நான். ஸோ என் கேரக்டர் பேர் ரீட்டா. இந்த என்டையர் மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு சாங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது என்னோட ரோல் பற்றி இன்னும் தெரியும். பீச்சாங்கை ஜூன் 15 ரிலீஸாக நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 100% என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். வயிறு குலுங்க சிரித்து ஃபேமிலியோட பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் ஜூன் 15 பீச்சாங்கை பாருங்கள். தேங்க்யூ. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என்னோட பேர் ஜிதேந்தர். பீச்சாங்கைன்ற படத்தில் ஜோசப்னு சொல்லிட்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த லீட் கேங்ஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்த ஒரு படம் ஜூன் 15 வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக பாருங்கள். தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். இது எல்லாருமே சொல்கிறது தான், கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிருங்க, சொல்கிறேன் எங்களுக்கும் போர் அடிச்சிருக்கோம். பட் இருந்தாலுமே வந்துட்டு இது ஒரு பைரசியை வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். படத்தில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான். நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் கதிர். என்ன நிறைய காமெடி ஷோஸில் காமெடி சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த படம் பீச்சாங்கை. இந்த படத்தில் வந்து நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு அரசியல்வாதி. அவர் கூட வர ஒரு அல்லக்கை கேரக்டர் தான். ரெகுலராக எல்லா படத்துலேயும் வந்து அந்த கூட சும்மா நிற்கிற கேரக்டர் கிடையாது. இந்த கேரக்டரும் நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த பீச்சாங்கை படம் வந்து என் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றுச்சு. ஒரு நல்ல படம். இது எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். கேப்டன் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். என்னுடைய பேர் RS கார்த்திக். நான் பீச்சாங்கை படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம் ஹீரோவாக. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். சவாரி, அச்சம் என்பது மடமேடா, மாநகரம். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஜூன் 15 படம் ரிலீஸு. 15ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நல்ல படம் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னும் நிறைய படங்கள் பின்னாடி கோடம்பாக்கத்தில் இருக்குது. தேங்க்யூ. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த பீச்சாங்கை படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் தான் இது. ஜூன் 15 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர்னாலும் காமெடி கேரக்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே படம் இது. இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த அசோக் அவருடைய இயக்குனருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிற நேரத்தில் இந்த படத்தை தயவுசெய்து தேட்டரில் போய் படம் பாருங்க. நல்ல படம், நல்ல காமெடியான படம். நன்றி, வணக்கம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அலெக்சாண்டர். நான் வந்து பிக்சர் பாக்ஸ் கம்பெனியோட ப்ரொப்ரேட்டர் பேசுகிறேன். இந்த படம் பீச்சாங்கை நான் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறேன். இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் மூவி மாதிரி ரொம்ப நாளாக தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு படம் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த படம் எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சுது. இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் இருந்தேன். ஸோ அந்த படம் ஒரு ஃபுல் லென்த் காமெடியாகவும் ஒரு ஃபுல் லென்த் என்டர்டைன்மெண்ட் மூவியாகவும் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் மேலே வந்து பீச்சாங்கை அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எல்லார்ட்டும் இருக்க ஒரு விஷயம் தான் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டை பற்றின வந்து மையமாக கொண்டு தான் அந்த கதையை ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தை பற்றி பெருசாக சொல்லணுன்னா நீங்கள் நேராக வந்து தேட்டரில் தான் பார்க்கணும். ஆன்லைன்லேயோ இல்லை 3TV சீரிஸ்லையோ வந்து நீங்கள் பார்க்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன்.
ஆனால் அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட என்டர்டைன்மெண்ட் என்னன்றது உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் அ லாட்.